ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் மரணம் நிச்சயம். ஆனால் அந்த மரணத்துக்கு பிறகு ஆன்மாவுக்கு என்ன நடக்கிறது என்று நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையிலேயே ஒரு பயங்கரமான நதி இருக்கிறதா? அத கடக்கும்போது ஆன்மா தாங்க முடியாத வேதனைய அனுபவிக்குமா? அத விட முக்கியமா, அந்த கஷ்டமான பயணத்த எளிதாக்கக்கூடிய புண்ணிய செயல்கள் உண்மையிலேயே இருக்கிறதா? அப்படின்னா நரக வேதனையிலிருந்து ஆன்மாவை காப்பாற்றிய வைகுண்ட பாதைக்கு அழைத்து செல்லும் அந்த 12 புண்ணிய செயல்கள் என்ன? கருட புராணத்துல சொல்வதன்படி மரணத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் வைதரணி என்ற பயங்கரமான நதியை கடக்க வேண்டியிருக்கும். இது சாதாரண நதி அல்ல. இதுல தண்ணீர் ஓடாது. ரத்தம், சேறு, கழிவுகள், விஷமுள்ள உயிரினங்கள், கூர்மையான முட்கள் ஆகியவை நிறைந்திருக்கும். பாவம் செய்த ஆன்மாக்கள் அதில் விழுந்து துன்பப்பட யமதூதர்கள் அவர்களை இரக்கமின்றி இழுத்து செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனா அதே கருட புராணம் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்கிறது. வாழ்க்கையில் 12 சிறப்பு புண்ணிய செயல்களை செய்தவர்களை இந்த நதி தொடக்கூட முடியாது. அதற்கு பதிலா ஒரு தெய்வீக பசு தோன்றி தனது வாளை பிடிக்க வைத்து எந்த கஷ்டமும் இல்லாம அவர்களை மறுகரைக்கு அழைத்து செல்லும் என்று கூறப்படுகிறது. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 12 தெய்வீக புண்ணிய செயல்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஏனென்றால் இதில் சொல்லப்படும் ஒரு நல்ல செயல் கூட உங்க ஆன்மாவின் எதிர்காலத்தை மாற்றக்கூடும். நம்பர் 1, கோதானம் அல்லது பசு சேவை. மரணத்துக்கு பிறகு ஆன்மா வைதரணி நதிக்கரையில் நிற்கும். அந்த நேரத்தில் முதல்ல உதவிக்கு வருவது யார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கீங்களா? கருட புராணத்தில் ஒரு ஆழமான ரகசியம் சொல்லப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் பக்தியோட கோதானம் செய்தவர்களையோ அல்லது பசுமாதாவை உண்மையான அன்புடன் சேவை செய்தவர்களையோ வைதரணி நதி துன்பப்படுத்த முடியாது என்று கூறப்படுகிறது. அந்த காட்சியை ஒரு முறை மனதில் கற்பனை செய்து பாருங்க. எல்லா பக்கமும் அலறிக்கொண்டிருக்கும் ஆன்மாக்கள், இருள் சூழ்ந்த பயங்கரமான சூழல், இரத்தமும் சேரும் நிரம்பிய நதி, ஒவ்வொரு அடியிலும் வேதனை அனுபவிக்கும் பாவ ஆன்மாக்கள். ஆனா அந்த நேரத்துல திடீரென ஒரு தெய்வீக பசு தோன்றுகிறது. அதன் உடல்ல இருந்து பிரகாசமான ஒளி வீசுகிறது. அந்த புண்ணிய ஆன்மா பசுமாதாவின் வாளை பிடித்தபடி எந்த துன்பமும் இல்லாமல் நதியை கடந்து செல்கிறது. அதனால தான் சனாதன தர்மத்தில் கோதானம் என்பது ஒரு சாதாரண தானமாக அல்ல, ஆன்மாவை காப்பாற்றும் தெய்வீக கவசமாக கருதப்படுகிறது. ஒருவேளை கோதானம் செய்ய முடியாத நிலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பசிக்க தவிக்கும் ஒரு பசுவுக்கு உணவு கொடுப்பது, கோசாலையில் தீவனம் வழங்குவது அல்லது காயமடைந்த பசுவை பராமரிப்பது கூட அதே அளவிலான புண்ணியமாகவே கருதப்படுகிறது. ஏன்னா பசுமாதா மகிழ்ச்சி அடையும் இடத்துல விஷ்ணு பகவானின் அருளும் தானாகவே கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. நம்பர் 2, ஏழை, நோயாளி மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது. உதவி கிடைத்த பிறகு ஒருவரின் கண்களில் தெரியும் அந்த நன்றியுணர்வு நிறைந்த ஒளியை நீங்கள் எப்போதாவது பார்த்துருக்கீங்களா? சாஸ்திரங்கள் சொல்வதன்படி அந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைவது ஒரு மனிதர் மட்டும் அல்ல, இறைவனும் மகிழ்ச்சி அடைகிறார். சனாதன தர்மத்தில் நரசேவையே நாராயணன் சேவை என்று கூறப்படுகிறது. அதாவது ஏழை, நோயாளி அல்லது ஆதரவற்ற ஒருவருக்கு நீங்க உதவும் போது ஒரு மனிதருக்கு மட்டும் இல்ல, நேரடியா இறைவனுக்கே சேவை செய்கிறீர்கள் என்று பொருள். பல நாட்களாக உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கும் ஒரு பசியான மனிதருக்கு உங்க கைகளால ஒரு வேளை உணவு கிடைப்பதை கற்பனை செய்து பாருங்க. அல்லது வேதனையில தவிக்கும் ஒரு நோயாளிக்கு உங்க சிறிய உதவி புதிய நம்பிக்கையை கொடுப்பதை நினைச்சு பாருங்க. கருட புராணத்துல இப்படிப்பட்ட சுயநலமற்ற புண்ணிய செயல்கள் தான் ஆன்மாவின் மிகப்பெரிய பாதுகாவலர்கள் என்று கூறப்படுகிறது. அனாதையாக இருக்கும் ஒருவருக்கு ஆதரவாக இருப்பது, ஏழைக்கு உடை கொடுப்பது, நோயால் கஷ்டப்படுபவருக்கு மருந்து வாங்கி கொடுப்பது, மனவேதனையில் இருக்கும் ஒருவரை மரியாதையுடன் நடத்துவது, இது எல்லாமே சாதாரண விஷயங்கள் இல்லை. இதை சின்ன உதவி என்று நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு உங்கள் ஆன்மா தனியாக பயணம் செய்யும் நேரம் வரும்.
அப்போது பணம் கூட வராது, சொத்து கூட வராது, உறவுகள் கூட கூடவே வரமாட்டாங்க. ஆனா நீங்க செய்த இந்த நல்ல செயல்கள் மட்டும் ஒரு தெய்வீக ஒளியாக உங்க ஆன்மாவுக்கு துணையாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. நம்பர் 3, உண்மை பேசுவது மற்றும் தர்மத்தின் பாதையில் வாழ்வது. இந்த உலகத்திலேயே மிகவும் கடினமான தவம் என்ன தெரியுமா? மலைக்கு போய் தியானம் செய்வதா? பல வருடங்கள் விரதம் இருப்பதா? இல்ல. கலியுகத்துல எல்லா சூழ்நிலையிலையும் உண்மையின் பக்கம் நிற்பது தான் மிகப்பெரிய சாதனை என்று சாஸ்திரத்துல சொல்றாங்க. கருட புராணத்திலையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பொய், ஏமாற்றம், அநியாயம் போன்றவை கொஞ்சம் கொஞ்சமா மனிதனின் ஆன்மாவை இருளால நிரப்ப ஆரம்பிக்கும். அதுதான் பிறகு மரணத்துக்கு பிறகும் ஆன்மாவுக்கு துன்பமாக மாறுகிறது. ஆனா கஷ்டமான சூழ்நிலையிலையும் உண்மையை விடாம இருப்பவங்க, மற்றவர்களின் உரிமையை பறிக்காதவர், யாரையும் ஏமாற்றாதவர், இவர்களின் ஆன்மா மெதுவாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. சுற்றி இருக்கும் எல்லாரும் சுயநலத்திலையும் பொய்யிலும் மூழ்கி இருக்காங்க. அந்த சூழ்நிலையில ஒரே ஒரு மனிதர் மட்டும் தர்மத்தையும் உண்மையையும் பிடித்து நிற்கிறார். அதுதான் உண்மையான பலம். சாஸ்திரங்கள் சொல்வது என்னவென்றால், உண்மை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஆன்மாவின் சக்தி. அதேபோல் தர்மம் என்பது வெறும் பூஜை அல்ல, அது வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்தும் வழி. தர்மத்தின் பாதையில் வாழ்பவர்களின் செயல்கள் அவர்களை மெதுவாக உயர்த்த நிலை கொண்டு செல்கின்றன. யாருக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க பேசும் ஒரு உண்மையான வார்த்தை கூட நாளைக்கு உங்க ஆன்மாவுக்கு மிகப்பெரிய ஒளியாக மாறலாம். நம்பர் 4, துளசி சேவை மற்றும் துளசி பூஜை. ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? சனாதன தர்மத்துல எந்த முக்கியமான பூஜை நடந்தாலும் அங்க துளசி கண்டிப்பாக இருக்கும். விஷ்ணு பகவானுக்கு துளசி இல்லாம நைவேத்தியம் கூட முழுமையானதாக கருதப்படாது. ஏன்னா துளசி ஒரு சாதாரண செடி அல்ல, தெய்வீக சக்தியின் வடிவமாகவே பார்க்கப்படுகிறது. சாஸ்திரங்கள் சொல்வதன்படி தினமும் துளசி பூஜை நடக்கும் வீட்டில் எதிர்மறை சக்திகள் தங்க முடியாது. அதோடு விஷ்ணு பகவானின் அருளும் எப்போதும் இருக்கும். கருட புராணத்துல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவரின் இறுதி நேரத்துல அவருடைய வாயில துளசி இலையும் கங்கா நீரும் இருந்தா அந்த ஆன்மாவை நெருங்க யமதூதர்களுக்கு கூட தயக்கம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இறுதி தருணத்தை ஒரு முறை மனதில் கற்பனை பண்ணி பாருங்க. சுற்றிலும் அமைதி, வாழ்க்கையின் கடைசி நொடி. ஆனா அந்த நேரத்துல துளசியின் தெய்வீக மனமும் இறைவனின் அருளும் அந்த ஆன்மாவை ஒரு பாதுகாப்பு கவசம் போல சூழ்ந்து கொள்கிறது. தினமும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவது, மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது, பக்தியோட சுற்றி வணங்குவது, இது வெறும் பூஜைகள் அல்ல, ஆன்மாவை முக்தியின் பாதையோடு இணைக்கும் சாதனைகளாக கருதப்படுகின்றன. துளசி இருக்கும் இடத்துல நாராயணனும் இருப்பார் என்று நம்பப்படுகிறது. யாருக்கு தெரியும், இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கும் அந்த சின்ன துளசி செடியே ஒரு நாள் உங்க ஆன்மாவுக்கு வைகுண்டத்தின் கதவை திறக்கக்கூடும். நம்பர் 5, பகவத்கதைகளை கேட்பது மற்றும் மற்றவர்களிடம் பகிர்வது. கலியுகத்துல மிகவும் எளிதானதும் அதே நேரத்துல மிகவும் சக்தி வாய்ந்ததுமான பக்தி இது தெரியுமா? எல்லாராலும் கடினமான தவங்கள் செய்ய முடியாது. எல்லாரும் காட்டுக்குள்ள போய் பல வருடங்கள் தியானமும் செய்ய முடியாது. ஆனா ஒரு மனிதர் உண்மையான பக்தியோட இறைவனின் கதைகளை கேட்டு அந்த ஆன்மீக ஒளியை மற்றவர்களிடமும் பகிர்ந்தால் அதுவே கலியுகத்தின் மிகப்பெரிய சாதனையாக மாறுகிறது என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் போன்றவை வெறும் கதைகள் அல்ல, மனிதனின் மனதையும் ஆன்மாவையும் உள்ளிருந்து மாற்றக்கூடிய தெய்வீக சக்திகளாக கருதப்படுகின்றன. ஒரு மனிதர் வாழ்க்கையில கஷ்டம், மன அழுத்தம், துக்கம் என்று முழுவதும் மூழ்கி இருக்கிறார் என்று கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நேரத்துல அவர் இறைவனின் கதைகளை கேட்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அவரது மனதில் பக்தியின் ஒளி பரவ ஆரம்பிக்கிறது. அதனால தான் சாஸ்திரங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கின்றன.
மற்றவர்களின் இறைவனின் பாதையோடு இணைப்பவர், ஹரிநாமத்தின் மகிமையை பகிர்பவர், ஆன்மீக ஒளியை பரப்புபவர், இவர்களுக்காக வைகுண்டத்தின் கதவுகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும் என்று கூறப்படுகிறது. ஏன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய தானம் என்பது பணதானம் அல்ல, தர்மத்தையும் பக்தியையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் மிகப்பெரிய தானம் என்று கருதப்படுகிறது. யாருக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க சொல்லும் ஒரு பகவத் கதை கூட ஒருவரின் ஆன்மாவை இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து இறைவனின் திருவடிகளுக்கு அருகில் சேர்க்கக்கூடும். நம்பர் 6, பிண்டதானம் மற்றும் சிரார்த்தம். நம்முடைய முன்னோர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகும் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்களா என்று நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்களுடைய ஆன்மாக்கள் இன்னும் நம்முடைய செயல்களோட தொடர்பில் இருக்கிறதா? கருட புராணத்துல இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தம் மற்றும் பிண்டதானம் செய்யாதவர்களின் பித்ருக்கள் முழுமையான திருப்தி அடையாமல் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சில நேரங்களில் அவங்களுடைய நிறைவேறாத ஏக்கங்கள் குடும்ப வாழ்க்கையில தடைகளாக வெளிப்படலாம் என்றும் நம்பப்படுகிறது. வீட்டில் அமைதி இல்லாமை, அடிக்கடி தோல்விகள், காரணம் தெரியாத பிரச்சனைகள், மனவேதனைகள் போன்றவற்றை சாஸ்திரங்கள் பித்ரு தோஷத்தின் அறிகுறிகளாக கூறுகின்றன. ஆனால் ஒரு மகன் அல்லது மகள் பக்தியுடன் பிண்டதானம், தர்ப்பணம், சமர்ப்பணம் போன்றவற்றை செய்யும்போது அது வெறும் சடங்கு மட்டும் அல்ல, தங்களுடைய முன்னோர்களின் ஆன்மாவுக்கு அமைதியை கொடுக்கும் ஒரு புனித செயல் என்று கருதப்படுகிறது. பல வருடங்களாக விடுதலைக்காக காத்திருக்கும் ஒரு ஆன்மாவை ஒரு உண்மையான பிரார்த்தனை ஒளியின் பாதைக்கு அழைத்து செல்கிறது என்று கற்பனை பண்ணி பாருங்க. பிராமணர்களுக்கு உணவு அளிப்பது, நீர் தர்ப்பணம் செய்வது, முன்னோர்களின் பெயரில் தானம் கொடுப்பது, இது எல்லாமே ஆன்மாவை பல துன்பங்களிலிருந்து காப்பாற்றும் புண்ணிய செயல்களாக கருதப்படுகின்றன. ஒரு விஷயத்த மறக்காதீங்க, இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்த முன்னோர்களின் கடனை மதிப்பதும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதும் மனித வாழ்க்கையின் முக்கியமான தர்மங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நம்பர் 7, இறைவனை நினைத்து கொண்டிருப்பது. மரணத்தின் கடைசி நொடியில மனிதனோட உண்மையிலேயே என்ன செல்கிறது என்று யோசிச்சிருக்கீங்களா? பணமா, அதிகாரமா, உறவுகளா? இல்லை, அந்த நேரத்துல மனிதனுக்கு உண்மையான துணையாக இருப்பது இறைவனின் நாமம் மட்டுமே என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கருட புராணத்திலையும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. வாழ்க்கை முழுவதும் நாராயணா, கோவிந்தா, ஹரி, நமசிவாய என்ற பக்தியுடன் நினைத்து வாழ்பவர்களின் ஆன்மாவை நெருங்க யமதூதர்களுக்கு கூட பயம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அந்த கடைசி தருணத்தை ஒரு முறை மனதில் கற்பனை பண்ணி பாருங்க. மூச்சு மெதுவாக குறைகிறது, சுற்றிலும் இருள் சூழ்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் இறைவனின் நாமம் ஒரு தெய்வீக ஒளியாக ஆன்மாவை சுற்றி பரவுகிறது. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது, ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது அல்லது மனமாற ஹரிநாமத்தை ஜபிப்பது, இது சாதாரண பக்தி செயல்கள் அல்ல, ஆன்மாவை பாதுகாக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் என்று கருதப்படுகின்றன. இறுதி நேரத்தில் ஹரிநாமம் நினைவில் இருக்கும் ஆன்மாவுக்கு முக்தியின் பாதை திறக்கப்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால தான் இன்று முதல் தினமும் சில நிமிடங்களாவது இறைவனை நினைக்க நேரம் ஒதுக்குங்கள். ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பது அந்த நாமம் மட்டும்தான். நம்பர் 8, அன்னதானம். பசியால் வாடும் ஒருவருக்கு உணவு கிடைத்த பிறகு அவரது முகத்தில் தெரியும் சந்தோஷத்தை நீங்கள் எப்போதாவது பார்த்துருக்கீங்களா? சாஸ்திரங்கள் சொல்வதன்படி அந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைவது ஒரு மனிதர் மட்டும் அல்ல, இறைவனும் மகிழ்ச்சி அடைகிறார். கருட புராணத்தில் அன்னதானம் எல்லா தானங்களிலும் மிகச்சிறந்த தானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பணம் கொடுத்தா அது சில காலம் மட்டுமே உதவும். ஆனால் அன்னதானம் ஒருவரின் பசியை போக்கி சில நேரங்களில் அவருடைய உயிரையே காப்பாற்றக்கூடும். கருட புராணம் சொல்வதன்படி பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பவர்களை மரண நேரத்தில் பசி, தாகம், பயம் போன்றவை அதிகமாக துன்பப்படுத்தாது என்று நம்பப்படுகிறது. ஒரு முறை கற்பனை பண்ணி பாருங்க, ஆன்மா மரணத்துக்கு பிறகு கடினமான பாதையில்
பயணம் செய்து கொண்டிருக்கிறது. சுற்றி இருளும் பயமும் நிறைந்திருக்கிறது. அந்த நேரத்தில் வாழ்க்கையில் செய்த அன்னதானமே அந்த ஆன்மாவுக்கு ஒரு தெய்வீக சக்தியாக மாறுகிறது. சனாதன தர்மத்தில் அன்னம் என்பது நாராயணின் வடிவமாகவே கருதப்படுகிறது. அதனால தான் பசியால் தவிக்கும் ஒருவருக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதை கூட இறைவனுக்கே நைவேத்தியம் படைப்பதற்கு சமமாக பார்க்கிறார்கள். கோவிலில் அன்னதானம் செய்வது, ஏழைகளுக்கு மரியாதையோடு உணவு வழங்குவது, வழியில் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்போடு சாப்பாடு கொடுப்பது, இவை சாதாரண செயல்கள் அல்ல. யாருக்கு தெரியும், இன்று உங்கள் கைகளால் கொடுக்கப்படும் அந்த ஒரு உணவு தான் நாளை உங்கள் ஆன்மாவுக்கு வைகுண்டத்தின் கதவை திறக்கக்கூடும். நம்பர் 9, புனித தலங்கள் மற்றும் தானம். சில இடங்களுக்கு போன உடனே மனசு தானாக அமைதியாகிவிடும் அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அந்த இடத்துலையே ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருப்பது போல தோன்றும். சனாதன தர்மத்தில் காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், பத்ரிநாத், திருவண்ணாமலை, சிதம்பரம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், பழனி, திருச்செந்தூர் போன்ற புனித தலங்கள் வெறும் இடங்களாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. பூமிக்கும் தெய்வீக உலகத்திற்கும் இடையிலான தூரம் குறையும் புனித இடங்களாக கருதப்படுகின்றன. கருட புராணத்தில் பக்தியோட இந்த புனித தலங்களில் நீராடுபவர்களுக்கு உடல் மட்டுமல்ல, ஆன்மாவும் தூய்மை அடையும் என்று கூறப்படுகிறது. கங்கை நதியின் புனித நீர் உங்கள் உடலை தொட்டு கொண்டிருக்கிறது. கோவில் மணிகள் ஒலிக்கின்றன. கங்கை நதியின் புனித நீர் உங்க உடலை தொட்டு கொண்டிருக்கிறது. கோவில் மணிகள் ஒலிக்கின்றன. அந்த நேரத்தில் பல பிறவிகளாக சேர்ந்து வந்த பாவங்கள் மெதுவாக விலகி கொண்டிருக்கின்றன என்று கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா புண்ணியம் என்பது நீராடுவதால் மட்டும் கிடைப்பதில்லை. அங்கே அன்னதானம் செய்வது, ஏழைகளுக்கு உடை வழங்குவது, பக்தியோடு தானம் கொடுப்பது போன்ற செயல்களும் மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகின்றன. வாழ்க்கையில் செய்த இந்த தானங்களே மரணத்துக்கு பிறகு ஆன்மாவை சுற்றி இருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசமாக மாறும் என்று கூறப்படுகிறது. அதனால தான் புனித தலங்களில் செய்யப்படும் ஒரு நல்ல செயல் கூட ஆன்மாவின் பயணத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. நம்பர் 10, வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுத்தருபவர்களுக்கு மரியாதை செய்வது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பிறகும் வேதங்கள், புராணங்கள், சனாதன தர்மத்தின் அறிவு இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு காலத்திலையும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் தர்மத்திற்கும் ஆன்மீக அறிவுக்கும் அர்ப்பணித்திருக்கிறாங்க. சனாதன தர்மத்தில் இப்படிப்பட்ட அறிஞர்களுக்கு உதவுவதும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. பூஜைகள், யாகங்கள், சடங்குகள் மூலம் தர்மத்தின் ஒளியை பரப்பும் மனிதர்களுக்கு செய்யப்படும் உதவி வெறும் தானம் மட்டுமல்ல என்று கூறப்படுகிறது. கருட புராணத்தில் பக்தியோடு இப்படிப்பட்டவர்களை மதித்து உதவுபவர்களின் பல பாவங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உணவு கொடுப்பது, உடை வழங்குவது, தட்சணை கொடுப்பது அல்லது தேவையில் இருக்கும் ஒரு அறிஞருக்கு உதவுவது, இவையெல்லாம் தர்மத்தின் வேர்களை வலுப்படுத்தும் செயல்களாக கருதப்படுகின்றன. ஒரு முறை கற்பனை பண்ணி பாருங்க. உலகம் முழுக்க அநியாயமும் இருளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு சிறிய உதவி தர்மத்தின் தீபத்தை அணையாமல் காப்பாற்றுகிறது. அதனால தான் சாஸ்திரங்கள் ஒரு விஷயத்தை சொல்கின்றன. தர்மத்தை காப்பாற்றுபவரை ஒரு நாள் தர்மமே காப்பாற்றும். யாருக்கு தெரியும், இந்த புண்ணியந்தான் மரணத்துக்கு பிறகு உங்க ஆன்மாவுக்கு மிகப்பெரிய துணையாக மாறக்கூடும். நம்பர் 11, கோவில் கட்ட உதவுவது மற்றும் தீபதானம். கோவிலில் ஏற்றப்படும் ஒரு சிறிய விளக்கு ஏன் இவ்வளவு புனிதமானதாக கருதப்படுகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? சனாதன தர்மம் சொல்வதன்படி ஒரு விளக்கு எரியும் இடத்துல வெறும் ஒளி மட்டும் பரவுவதில்லை, எதிர்மறை சக்திகளும் விலக ஆரம்பிக்கின்றன. கோவில் கட்டுவதற்கு உதவி செய்பவர்கள் அல்லது பக்தியோட இறைவன் முன் விளக்கு ஏற்றுபவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் இருள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஒரு முறை கற்பனை பண்ணி பாருங்க. அமைதியான ஒரு கோவில், சுற்றிலும் ஒலிக்கும் மணி சத்தம், இறைவன் முன் மெதுவாக ஒளிரும் ஒரு சிறிய தீபம். அந்த ஒளி வெளியில் இருக்கும் இருளை மட்டும் அகற்றவில்லை, உங்க மனசுக்குள்ளும்
ஆன்மாவுக்குள்ளும் இருக்கும் இருளையும் மெதுவாக அகற்றிக் கொண்டிருக்கிறது. கருட புராணத்துல பக்தியுடன் கோவிலில் ஏற்றப்படும் ஒரு தீபம் மரணத்துக்கு பிறகு ஆன்மாவின் பாதையை ஒளிரச் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெய் விளக்கேற்றுவது, கோவிலுக்கு எண்ணெய் தானம் செய்வது, அல்லது கோவில் கட்டுவதற்கு ஒரு சிறிய உதவி செய்வது, இவை வெளியில் பார்க்க சின்ன செயல்களாக தோன்றலாம். ஆனால் சாஸ்திரங்களில் இதற்கான புண்ணியம் அளவிட முடியாதது என்று கூறப்படுகிறது. ஏன்னா இறைவன் குடிக்கொண்டிருக்கும் இடத்தில் செய்யப்படும் சிறிய தானம் கூட பல பிறவிகளின் பாவங்களை குறைக்கும் சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது. யாருக்கு தெரியும், இன்று உங்க கைகளால் ஏற்றப்படும் அந்த ஒரு விளக்கு தான் நாளை உங்க ஆன்மாவை இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து வைகுண்டத்தின் ஒளியை நோக்கி அழைத்து செல்லக்கூடும். நம்பர் 12, நீர் மற்றும் தானம். மரணத்துக்கு பிறகு ஆன்மாவுக்கு மிகவும் தேவைப்படுவது என்ன தெரியுமா? அமைதி, விடுதலை, அதோட கடினமான பயணத்தில் துணையாக நிற்கும் புண்ணியம். கருட புராணத்துல ஒரு ஆழமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. தானம், நீர் தானம் போன்றவை ஆன்மாவுக்கு மிகுந்த நன்மை தரும் புண்ணிய செயல்களாக கருதப்படுகின்றன. ஒருவர் பக்தியுடன் சமர்ப்பிக்கும் போது அவருடைய பாவங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் என்றும், தாகத்தால் தவிப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் போது அதற்கான புண்ணியம் ஆன்மாவின் பயணத்தில் துணையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒரு முறை கற்பனை பண்ணி பாருங்க. ஆன்மா கடினமான பாதையில் பயணம் செய்கிறது. சுற்றிலும் இருளும் பயமும் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் செய்த நீர்தானமும் தானமும் ஒரு தெய்வீக ஒளியாக அந்த பாதையை எளிதாக்குகிறது. சனாதன தர்மத்துல தன்னால் முடிந்த அளவுக்கு செய்யப்படும் எந்த தானமும் உயர்ந்ததாகவே கருதப்படுகிறது. அதனால் தானம் செய்யும் போது அதன் அளவை பற்றி கவலைப்பட வேண்டாம். மனதார செய்யப்படும் சிறிய உதவி கூட பெரிய புண்ணியமாக மாறும். ஏன்னா இந்த சின்ன சின்ன நல்ல செயல்கள் தான் ஒரு நாள் ஆன்மாவுக்கு பெரிய பாதுகாப்பாக அமையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நண்பர்களே, மரணம் என்பது ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் ஒரு உண்மை. ஆனால் முக்கியமான கேள்வி மரணம் எப்போது வரும் என்பது இல்லை, அதற்கு பிறகு நம்முடைய ஆன்மாவின் பயணம் எப்படி இருக்கும் என்பதுதான். வைதரணி நதியின் துன்பத்தை சந்திக்க வேண்டிய நிலை வருமா, அல்லது புண்ணியத்தின் சக்தி அந்த பாதையை எளிதாக்குமா? அந்த பதிலை தீர்மானிப்பது இன்று நாம் செய்யும் செயல்கள்தான். அதனால்தான் நேரம் இருக்கும்போதே இந்த நல்ல செயல்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். ஏன்னா ஒரு நாள் இதே புண்ணியங்கள் தான் உங்க ஆன்மாவுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கக்கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போதுதான் சனாதன தர்மம், புராண ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக அறிவு நிறைந்த இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,